அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் குவிய அன்பர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு. ஒரு புதை புதிர். அதாவது நம்ம வழக்கமாக நடத்துகிற குவிஸ் கதற்கு ஒரு புதுமையான ஒரு தலைப்பும் ஒரு பேரும் கொடுத்துருக்குறோம். முதல்ல சாய் கோவிந்தன் அவர்கள் ஹரியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இன்றைக்கு நடத்த போகிறவர் நம்ம குவிஸ் மாஸ்டர் மிஸ்டர் ஹரி. அவர் தான் புதிர் மையம்னு போட்டுட்ருக்காரு தலைப்பிலேயே, அவர் பேர்லேயே, அவருடைய டேக்கில். ஸோ சாய் கிருஷ்ணன் இவர் சாய் கோவிந்தனை ஹரியை ஒரு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியை துவங்கும்படி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். சாய். அனைவருக்கும் வணக்கம். குருபியோ நமஹ. ஸோ ஹரி என்னுடைய நண்பர்களில் இணையும், குவிகத்தோட இணையும் 6வது நபர். ஓகே. ஆனா குவிகத்து வந்து இவ்வளவு நாள் குவிகத்துக்கு பின்னால இருந்தாரு, இப்போ குவிகத்துக்கு முன்னால வந்திருக்காரு. அவ்வளவுதான் ஒரே வித்தியாசம். ஏன்னா நம்ம குவிகம் மின்னுதழில் நம்ம அந்த குறுக்கெழுத்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். அது ஹரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அவரோட ஓன் ப்ராடக்ட் அது. ஸோ மாப்பிள்ள அவர் தான், சட்ட ஒண்டி தான் என்ற மாதிரி அவரோட ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நான் அந்த குவிஸ் க்ளூஸை கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம நியூயார்க் டைம்ஸ் கனெக்ஷன்ஸ்னு ஒன்று வரும், அதனோட சாஃப்ட்வேரையும் எடுத்து அழகாக எனக்கு சொல்வகை அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காரு. இப்போ மின்னிதழில் அதுவும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் காரணகர்த்தா. இவ்வளோ நாள் குவிகத்துக்கு பின்பக்கம் இருந்து எனக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்த, குவிகத்துக்கு உதவி செஞ்சிருந்த ஹரிநாராயணன். அவர் யூஎஸ்ஏல இருக்க என்னுடைய பள்ளி நண்பர். அண்ட் பள்ளி நண்பர்கள் மத்தியில் ஹரிய என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பெல்லாம் மூளை. இதுதான் ஹரியோட டேக்லைன். ஸோ அதுக்கு மேலே அவரை பற்றி சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. இதுலேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹூ இஸ் ஹரி அப்படின்றது. இந்த ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ரெகுலர் வினாடி வினாவா பண்ணாமல் வேற எதாவது பண்ணலாமான்ற மாதிரி யோசிக்கும் போது ஹரிகிட்ட நான் கேட்டிருந்தேன். ஹரி லாஸ்ட் டைம் என்னுடைய இன்னொரு நண்பர், பள்ளி நண்பர் வைதேகி அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அப்பயே நான் இவரை டிக் பண்ணிட்டேன், அடுத்த இதுக்கு பண்ணணும்னு. அந்த கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த இப்போ நம்ம ஹிந்துவில் நம்ம கிராஸ் வேர்ட்லாம் பார்த்துருக்கோம், அதனோட ஸ்டாண்டர்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தினமலர் வாரமலரில் வர ஒரு குறுக்கெழுத்தையும் ஒரு ஹிந்துவில் இருக்கிற குறுக்கெழுத்தையும் கம்பேர் பண்ணால் அதனோட டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஹரிக்கு ஆல்வேஸ் ஹி வாண்டட் டு இது மாதிரி அது நிறையா நல்லா பண்ணணும், இந்த தமிழோட இதில் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு எப்பயுமே அந்த தாக்கம் உண்டு. நிறையா பண்ணியிருக்காரு அதில். ஸோ அவர் அந்த பயணத்தை எங்கேருந்து ஆரம்பிச்சாரு, இந்த புதை புதிர்ன்றது என்ன, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. அந்த தேங்க்ஸ் ஹரி ஃபார் அக்செப்டிங் அண்ட் ஜாயினிங். அண்ட் ஓவர் டு யூ ஃப்ரம் ஹியர். ரொம்ப நன்றி சாய். ரொம்ப ஒரேடியா தலை மேல தூக்கி வச்சிருந்தீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அதுவும் ஒரு சாதாரணமான மனுஷன்தான். இது இந்த இவர் சொன்ன மாதிரி இந்த குறுக்கெழுத்து புதிர்களில் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு நாட்டம் உண்டு. அதாவது நான் இந்த இவர் சொன்ன அதே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஹிந்துவில் வர கிராஸ்வேர்டெல்லாம் பார்த்தா பயந்து போயிடுவேன். இது என்ன, இது ஒன்றுமே புரியலையே, இது எப்படி எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே, அது எங்கே போய் என்ன பண்ண போகிறோம். ஏன்னா என்னுடைய பள்ளியில் நான் மேபி ஒரு 10வது 11 படிக்கும்போது என்னுடைய 2 3 நண்பர்கள் ரொம்ப அனாயாசமாக போடுவாங்க அதை, ஹிந்துவில் வர கிராஸ்வேர்டை. அதை பார்த்துட்டு எப்படி அப்பா இது இப்படி போடுறீங்க, இது என்ன, எங்கே தலையை புரியல, கால் புரியல, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு புரியல அப்படின்னு ஒரு அதில் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. பட் எனக்கு அதுக்கு ஆம், வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும்போது சில ஒருத்தர் 2 பேர் ஒரு சின்ன சின்ன இப்போ இது சொல்லி கொடுத்தாங்க, என்ன மாதிரிலாம் இருக்குன்னு. நம்ம ஆன்சரை வச்சுட்டு அடுத்த நாள் அதுக்கோட பதில் வரும், அந்த பதிலை வச்சுட்டு திருப்பியும் அதை அந்த கேள்வியோட கொஞ்சம் பொருத்தி பார்த்தானா ஏதோ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே இங்கே அட்லாண்டா வந்துட்டேன். அப்புறமா படிக்கிறதுக்கு மேற்படிப்புக்காக இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இந்து பேப்பர்லாம் இங்கே வாங்க பார்க்க முடியல, அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழித்து இந்த எங்களுடைய இந்த மளிகை கடை வாசல்ல இல்லைனாக்கா ஏதாவது இந்த இப்போ ரெஸ்டாரண்ட் வாசல்லலாம் இந்த ரேக்ஸில் சில புஸ்தகங்கள்லாம் வச்சுருக்கோம், தமிழ் புஸ்தகங்கள். அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூவில் ரன் ஆகிற சில புஸ்தகங்கள்லாம். அதில் தென்றல் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு மாத இதழ்,
அந்த மாத இதழ் வந்து படிக்க ஆரம்பிச்சது. அதில் அருமையான கட்டுரைகள், கதைகள். அது வந்து இங்கே கலிஃபோர்னியாவில் பிரிண்ட் ஆகி ரொம்ப வருஷமா, அது 2001லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் அது. அதிலிருந்து இந்த ரொம்ப அற்புதமான கதைகள், கட்டுரைகள், விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் நடக்கும் அதில். அதில் வந்து இவர் டாக்டர் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்து இந்த குறுக்கெழுத்து புதிர் ஒன்று போடுவார். மாசத்துக்கு ஒரு தரம் வரும் அது, அதில் போடுவார். அப்போ வந்து அது பார்க்கும்போது எனக்கு முதல்ல அது வந்து என்ன குறுக்கெழுத்து தானே அப்படின்னு. ஏன்னா தமிழில் குறுக்கெழுத்துகள் வந்து நான் அந்த இதில் தான் பார்த்துருக்கேன். மாதிரி சாய் சொன்ன மாதிரி இந்த வாரமலரில் வர்றது தான் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. அது ரொம்ப சுலபமாக இருக்கும். வந்தேன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் போடுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால இதை எடுத்து பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது என்னது, இது இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு ஆஹா, இந்த மாதிரி நம்ம ஹிந்துவில் வர மாதிரி தமிழில் ஒருத்தர் ரொம்ப அழகாக போடுறாரேன்னு சொல்லிட்டு அது நிறைய வாட்டி அதை அவரோட சண்டை போட்டு அது ஒரு ஒரு பல மாதங்கள் அதோட கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வாட்டி ஏதோ ஒன்று ரெண்டு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா அது புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அது நான் போட ஆரம்பித்தேன் அதை. ஆம், அப்போ வந்து என்னன்னாக்க அந்த எனக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் எனக்கு. என்னன்னாக்க அது அது வந்து நான் சொன்ன மாதிரி அது நார்மலான அது இது கிடையாது. பதிவிடுறது வந்து அது வந்து கொஞ்சம் தான் வரும். ஒரு 100 200 அவ்வளோதான் வரும் அது. ஏன்னா அது வந்து இப்போ எல்லாமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர காசு அதில் தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதனால ரொம்ப லிமிட்டட் இதுதான் வரும் அது. ஸோ அது நான் அது அவங்க வெளியிட்டு ஒரு சில நாட்களுக்குள்ளேயே போகலைன்னா அது தீர்ந்து போயிடும் அது. அதனால சில நாள் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆன்லைன்லேயும் அது வருதுன்னு தெரிய ஆரம்பிச்சது. இணையத்துலேயும் அது வந்தது. இணையத்தில் போய் பார்த்தானா, ஆனால் அது வந்து என்னென்னா இணையத்திலேயே போய் அதுலேயே நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ண முடியாது. அது எடுத்து அது ஒரு பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறமா பண்ணியில் கையில் எழுதி வச்சு வரைஞ்சி அந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கெல்லாம் எனக்கு சோம்பேறித்தனம். ஆம், அதனால அதுக்கு வந்து ஒரு மென்பொருள் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அதில் தான் ஆரம்பிச்சது இது எல்லாமே. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டேன். அதில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த என்னது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி என்ன நம்ம சால்வ் பண்ணுறோம், இது என்ன போட முடியாதா அப்படின்னு ஒரு இது தோணுச்சு. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது பதில் சொல்றது வந்து இந்த நார்மலாக சொல்லுவாங்க கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது தான் கஷ்டம்னு. இதில் வந்து இந்த புதிர் குறுக்கெழுத்தில் வந்து கேள்வியை செட்டப் பண்ணுறதும் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு மென்பொருள் ஒன்று பண்ணினேன். அது பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய அது அந்த ஒரு முன்னாடி இந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கூகுள் குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து எல்லாரும் ஒரு இமெயில் லிஸ்ட் மாதிரி எல்லாரும் அதில் பகிர்ந்து போகிற வார்த்தை விளையாட்டுக்கள், குறுக்கெழுத்து, குறுக்கும் நெடுக்கும் வார்த்தை விளையாட்டு அப்படின்லாம் சில குரூப்ஸ் இருந்தது. அதில் சிலதெல்லாம் பகிர்ந்துப்போம் இந்த மாதிரி புதிர்கள்லாம் வரத. அப்போது நான் வந்து இது மாதிரி ஒன்று நான் பண்ணியிருக்கேன்னு அதை பகிர்ந்த உடனே நிறைய பேர் வந்து அதில் ஆர்வம் தெரிவித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இது புதிர் பண்ணணுன்ற ஆர்வம் ரொம்பவே உண்டு. ஆனால் அது எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி அதை வந்து ஒரு இணையத்தில் போட்டு மீதி பேர் கூட பகிர்ந்துக்கிறது அப்படின்றத வந்து அவங்களுக்கு புரியாமல் இருந்தது. ஸோ நான் இது பண்ணின உடனே அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உபயோகமாக இருந்தது. அவங்க என்னுடைய அந்த மென்பொருளை உபயோகப்படுத்தி நிறைய பேர் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி போட்டாங்க, இன்னமும் போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சரி, நான் என்னுடைய புராணத்தை இப்போது நிறுத்திட்டு நான் வந்து என்ன இன்னைக்கு பேச போகிறோன்னு நான் சொல்கிறேன். இது இந்த புதிர் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து ஆம், அது இந்த நான் சொன்னேனே அந்த ஒரு குரூப்பில் கூகுள் குரூப்பில் ஒரு 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 நான் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த வார்த்தையை வந்து எல்லாரும் கற்றுக்கிட்டோம். அதாவது அதாவது டிஸ்கஸ் பண்ணி ஒத்துனோம். இது ஓகே, இந்த இந்த விதமான குறிப்புகளுக்கு இந்த புதிர்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு நிறைய வந்து மறை புதிர், ஆஹ், அகழ் புதிர், சங்கேத புதிர் அப்படி இப்படின்லாம் எல்லாமும் வந்துட்டு இப்போ கடைசியில் எல்லாரும் புதிரில் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு
இது என்னதுன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும் உங்களுக்கு. அகைன் சில பேருக்கு இதுக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்கலாம், ஏற்கனவே இந்த மாதிரி புதிர்களோட நீங்க பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது அறிமுகம்னு சொல்றேன், அது மன்னிச்சுக்கோங்க. பட் சரி, இது வந்து போன மாதம் குவிகத்தில் வந்த இந்த குறுக்கெழுத்து. இது நீங்கள் எத்தனை பேர் இதெல்லாம் இது பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் போன மாதம் இது வந்தது, சாய் கோவிந்தன் கிரியேட் பண்ணினா இந்த இதுக்கு. இதில் வந்து ஒரு ஒரே ஒரு குறிப்பு பார்ப்போமே. இளைய சகோதரன் 3 எழுத்து அப்படின்னு போட்டிருந்தாரு. இது பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இளைய சகோதரன் 3 எழுத்துன்னா என்னதுன்னுட்டு, இல்லையா? அது கொஞ்சம் சுலபமான குறிப்பு தான் அது, தம்பி அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். இங்க நான் போட்டிருக்கிறது என்னன்னா, அதே தம்பி தான் பதில். ஆனா அதற்குண்டான கேள்விகள் குறிப்புகள் வந்து இந்த புதை புதிர் முறையில பண்ணியிருக்கேன். ஓகே, இது உடனே நீங்க எப்படின்னு புரிஞ்சிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாராட்டுகள். பட் என்னுடைய கோல் என்னன்னா, இதை சும்மா ஒரு காமிச்சிட்டு இதுக்கப்புறம் நான் அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி இங்கேயே வந்ததுக்கு அப்புறம் உங்களால் எவ்வளோ சுலபமா அதை கண்டுபிடிக்க முடியுதுன்னு நீங்க பார்க்கலாம். இது சும்மா ஒரு தம்மில் பாதி முதலில் பிடித்தது இளையவன், அதுவும் தம்பி தான். உடன்பிறப்பு நித்தம் பிதற்றுவது கண்கூடு, அதுவும் தம்பி தான். ராமனுக்கு பரதன் பாதி சீதனம் பாதி பிணி, பித்தம் முக்கால்வாசி சுழற்றிய மூத்தவனுக்கு நான். அகைன் இது வந்து முதல்ல பார்க்கும்போது இதுதான் முதல் தரம் நீங்க இந்த மாதிரி புதை புதிர் பார்க்குறீங்கன்னா தலையும் புரியாது வாலும் புரியாது, என்ன எழுதியிருக்கான், ஏதோ சத்து பித்துன்னு ஏதோ இருக்கு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது நான் எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி இங்கேயே வருவோம். அப்போ வந்து இதோடைய அழகு என்னதுன்னு உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நான் சில சில பேர்கள், இந்த வருடங்கள், சில இணைய இதெல்லாம் இணைப்புகள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நான் அதுக்கப்புறமா நான் திரு சுந்தரராஜனுக்கு இதை அனுப்புகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், இங்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டாக்டர் வாஞ்சிநாதன் அவர் வந்து சென்னையில் இருக்கார் இப்போ. அவர் வந்து அவர் கணித பேராசிரியர். அவர் கணித பேராசிரியர். முன்னாடி அவர் வந்து ஐ திங்க் அந்த மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சென்னையில் ஒன்று இருக்குது, அதில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டியூட்னு கரெக்டான பேர் வரல, அதில் முதல்ல இருந்தார். ஐ திங்க் இப்போ வந்து விஐடியில் வந்து இப்போ பேராசிரியராக இருக்கார் நினைக்கிறேன், கணித பேராசிரியர். அவர் வந்து அவர் பிஹெச்டி பண்ணினதும் கணிதத்தில் தான். அவர் தான் ஆரம்பிச்சது எல்லாருக்குமே. இங்கே இங்கே பின்னாடி கொடுத்துருக்கிற எத்தனை பேருக்கும் அவர் தான் குரு. அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருடங்கள் அந்த தென்றல் மாத இதழில் அவர் வந்து வெளியிட்டிருந்தார். மாதா மாதம் ஒரு குறுக்கெழுத்து, இந்த மாதிரி இந்த புதை புதிர் வைத்த குறுக்கெழுத்து அவர் போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் சில காரணங்களுக்காக அவர் வேலை நிமித்தம் அவர் நிறுத்திட்டார் அந்த தென்றலில் போடுறத. அதுக்கப்புறமா இந்த உதிரி வெடி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பிளாக் ஒன்று வச்சிருக்கார். அந்த வலைப்பூன்னு சொல்றோம்னு நினைக்கிறேன் பிளாக. அதை வந்து அவர் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு புதிர், ஆங்கிலத்தில் ஒன்று தமிழில் ஒன்று, ஒரு புதிர் எப்போவாவது குறுக்கெழுத்து மாதிரி பெருசாக போடுவார். பட் சில இது வந்து இந்த ஒரு 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 புதிராக அதை வந்து ஒரு உதிரி வெடி அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பிளாகுக்கு பேரும் அதுதான், உதிரி வெடி. இந்த லிங்க்ல போனீங்கன்னாக்கா எல்லா குறுக்கெழுத்து புதிர்களும் அது ஒரே இடத்துல வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2002லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற அத்தனையும் ஒரு எவ்வளோ 10 வருடங்கள் இல்லையா, நூற்றுக்கும் மேற்பட்ட புதிர்களை நீங்கள் போய் பண்ண முடியும், பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இவர் பார்த்தசாரதி அமிர்தா இந்த தம்பதியினர் அவங்க வந்து முதல்ல சென்னையில் இருந்தாங்க, இப்போ பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வந்து இவர் தென்றல்ல வரதை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க போய் அவங்களுடைய பிளாக்ல வந்து அவங்களே இதே மாதிரி புதிர்கள் போட ஆரம்பிச்சாங்க, புதை புதிர்கள், குறுக்கெழுத்து புதிர்கள் போட ஆரம்பிச்சாங்க. அவங்களும் ரொம்ப வருடங்கள் போட்டிருந்தாங்க. ஆம், இன்னமும் போட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து இதில் ரயில்வே துறையில் ஒரு நல்ல பதவியில் இருந்து, ஐ திங்க் ஐசி சென்னையில் தான் இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ பெங்களூரில் இருக்கார். அவரும் நிறைய புத்தகங்கள், அவர் வந்து ஆம், இசை, கர்நாடக இசை, அதுக்கப்புறமா வந்து ஈவன் அவர் ஒரு ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தால ரயில்களை பற்றியே 2 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார்.
அதுக்கப்புறமா கர்நாடக ராகங்கள் அதை பற்றி சில புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார். திவ்ய தேசங்கள் பற்றி ஒன்று ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கார். ரொம்ப வெரைட்டியான அவருக்கு பலவிதமான நாட்டங்கள் உண்டு அவருக்கு. அவர் இன்னமும் சில குறுக்கெழுத்துகள் இல்லாமல் இந்த புதை புதிர்களை வச்சு வேற சில வார்த்தை விளையாட்டுகள் அதெல்லாம் இன்னும் வெளியிட்டிருக்கார். அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த ராமராவ் அப்படிங்கிறவர் இன்னும் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அவர் வந்து திரைப்படங்கள் உடைய பாடல்கள் இல்லைனாக்கா படங்களுடைய பேரு அதை வைத்து குறுக்கெழுத்து போட்டுட்டு இருந்தார். அதாவது குறுக்கெழுத்து போடுறதே ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து முதல்ல அந்த அந்த கட்டங்கள் முதல்ல எப்படின்னு வரணும், அந்த கட்டங்களுக்குள்ள வார்த்தைகளை புகுத்தணும். ஏன்னா அது வார்த்தைகள் சும்மா ஏதோ வார்த்தைகள் போட்டா ஒரு வார்த்தைகளுடைய வரிசை மட்டும் இருந்து அது போட்டா போதாது. அது குறுக்கும் நெடுக்கும் அது சரியா அது வந்து மேட்ச் ஆகணும் இல்லையா? இது குறுக்காக போடுற இதுல இந்த ரெண்டாவது எழுத்துல நடுவுல வரணும், அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சு போடுறதே அதுவும் ஒரு சவால். இவர் அதுக்கும் அடுத்த படியில போய் வெறும் திரைப்பட பெயர்கள் மட்டுமே உள்ள வார்த்தைகளை போட்டு அந்த மாதிரி புதிர்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆம், நீங்க திரைப்படங்களை பத்தி எந்த அறிவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தை விளையாட்டுகள் அந்த புதை புதிரை மட்டுமே வச்சே அதை வந்து போட முடியும். அதுவும் நான் இங்க கொடுத்துருக்கேன். அவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் அது போட்டார், அது திரைக்கதாம்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் டாக்டர் வைத்தியநாதன் அவர் வந்து இன்னமும் போட்டுட்டு இருக்கார். அவர் வந்து இன்னமும் மேபி மாசத்துக்கு ஒன்று ரெண்டு வாட்டி அந்த மாதிரி அவர் போட்டுட்டு இருக்காரு. அவரும் இதே மாதிரி புதை புதிர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பூங்கோதை, டாக்டர் முத்து சுப்பிரமணியம், அப்புறம் இந்த புனை பெயர்ல யோசிப்பவர், இலவச கொத்தனார் அப்படின்லாம் புனை பெயர்களில் சில பேர்லாம் போட்டு அதெல்லாம் அவங்க இந்த அளவு போடலை, பட் அவங்களும் நிறைய முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஒரு குழு இருக்கு. இவங்களை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இதில் வழியா இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருந்திருக்கலாம், தெரியல எனக்கு. பட் ஜஸ்ட் இது வந்து நிறைய பேர் இந்த இதில் முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சும்மா சொல்கிறேன் நான். ஓகே, சரி. இப்போ நம்ம நேராக அந்த புதிருக்கு போகலாம். சரியா? அந்த புதை புதிரில் சாதாரணமாக எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம நம்ம அந்த சாய் போட்ட அந்த இது பார்த்தோம் இல்லையா, இளைய சகோதரன், அந்த மாதிரி அது வந்து நம்ம நேர் வகை புதிர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதை பார்த்தாக்க அதுக்கு ஒரு கேள்வி ஒரு பதில் அவ்வளோதான் இருக்கும். அந்த பதில் வந்து அது சரியா தவறான்னு நமக்கு சொல்ல முடியாது. இந்த இடத்துல அது சரி, இளைய சகோதரன் ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அது சரின்னு நமக்கே தெரியும். பட் நிறைய விதத்துல வந்து ஒரு கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்கலாம் இல்லையா? அதனால நிறைய வார்த்தைகள் அதுக்கு பொருந்தலாம். அது சரியா தப்பான்னு நமக்கு தெரியாது. இந்த புதை புதிர்கள் எப்படின்னாக்கா, புதிர் பாகம் ஒன்று இருக்கும். அந்த புதிர் அந்த ஆன்சர் வந்து பதில் எப்படி வரணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணறதுக்கு இன்னொரு பாகத்துல இருக்கும். அதாவது இப்போ ஒரு நம்ம ஒரு உதாரணத்தில் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல சொந்தக்காரர்கள் வட்டமிட ஐந்தாம் கல்யாணம். இது நாலு நாலுன்னா 4 எழுத்துகள் கொண்ட ஒரு சொல். இந்த 4 எழுத்துகள் கொண்ட சொல் இதுல வந்து ஒரு பகுதி வந்து கேள்வி, இன்னொரு பகுதி அந்த விடைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய சொற்கள். இதுல எது வந்து கேள்வி, எது வந்து விடைக்கு கொண்டு போகக்கூடிய சொற்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து ஒரு சவாலே இருக்கு. அது நம்ம பழக பழக அது வந்து கண்டுபிடிப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு பதில் என்னதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 4 எழுத்து சொந்தக்காரர்கள், அதுக்கு 4 எழுத்து சொல் சொந்தக்காரர்கள். சரியா? இப்படி இதை வந்து நம்ம வெறும் அதை மட்டும் வச்சு யோசிக்க வேண்டியதில்லை. இந்த வட்டமிட ஐந்தாம் கல்யாணம் இதுதான் உங்களுக்கு புதை குறிப்பு. இந்த குறிப்பு உங்களை அந்த பதிலை நோக்கி இட்டு செல்லும். இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப ஐந்தாம் கல்யாணம் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி இந்த முதல் இரண்டாவது மூன்றாவது அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வார்த்தைகள் வந்ததுன்னா பொதுவாக அது வந்து இந்த ஒரு ஒரு வார்த்தையுடைய இத்தனாவது எழுத்து அப்படின்ற ஒரு குறிப்பை நோக்கி இருக்கும். ஸோ இப்போ ஐந்தாம் கல்யாணம் அப்படின்னா கல்யாணத்தில் இருக்கிற ஐந்தாவது எழுத்து இம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஒரு 4 எழுத்து சொல்லுக்கு உங்களுக்கு இம்மு ஒன்று கிடைச்சிடுது, பாக்கி 3 எழுத்து. இந்த வட்டமிடங்கிறது ஒன்று இருக்கு. இந்த வட்டமிட என்னத்துக்கு இருக்கு? வட்டமிடக்கு ஒரு 3 எழுத்து சொல்லு என்ன இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா சுற்ற அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சுற்ற அதோட சுற்றம். இந்த இம்ம சேர்த்தா சுற்றம். சுற்றம். அதுதான் சொந்தக்காரர்களுக்கு
சொந்தக்காரர்கள்ன்றது கேள்வி. ஆனா அதோடைய வெறும் சொந்தக்காரர்கள்னு மட்டும் இல்லாம அது அதை உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த பாக்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பொதுவாக புதை புதிர் எல்லாமே இருக்கும். எந்த அந்த புதிரில் இருக்கிற எந்த வார்த்தையுமே உங்களுக்கு அனாவசியமாக இருக்காது. பொதுவாக. ஓகே, அனாவசியமாக அதாவது அனாவசியமாக இல்லாமல் குறைந்த வார்த்தைகளிலேயே அந்த குறிப்பை சொல்றது தான் ஒரு புதிர் தயாரிப்பாளருடைய ஒரு இதுன்னு சொல்லலாம். ஓகே, அவருடைய புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். அதை ரொம்ப நீட்டி முழக்கி சொல்லாம சுருக்கமாக, ஆனா எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி. இப்ப அடுத்தது பார்ப்போமே. இது புரிஞ்சுது? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இந்த முதல் இது புரிஞ்சது இல்லையா? சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். இந்த இடத்துல அதே மாதிரி கரிகாலனை நாகம் தீண்ட யமனை வேண்டாம் என்றது பண்பாடு. இது கொஞ்சம் நீளமா இருக்கு, சரியா? ஆனா இதை கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம். இது 5 எழுத்து. இது எது கேள்வியா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். கரிகாலன்னு ஒரு பேர் மாதிரி இருக்கு, அது பேரை ஒரு கேள்வியா இருக்க முடியாது. நாகம் தீண்ட யமனை வேண்டாம் என்றது பண்பாடு. ஸோ இந்த இடத்துல பண்பாடு அப்படிங்கிறது தான் கேள்வின்னு வச்சுக்கலாம். ஸோ 5 எழுத்து பண்பாடை குறிக்கும் 5 எழுத்து சொல். அதுதான் உங்களுடைய பதில். இதையெல்லாம் எப்படி அதுக்கு உதவி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆம், கரிகாலன் யமனை வேண்டாம், அதாவது இந்த வேண்டாம், அதிலிருந்து விலக்கி, அதிலிருந்து பீத்து, அந்த மாதிரி எல்லாம் வந்ததுனாக்க ஒரு வார்த்தையில இருக்கிற சில எழுத்துக்களை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வரும், சரியா? ஸோ இந்த இடத்துல யமனை வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல யமனே இல்லையே, யமன் இல்லாம எப்படி யமனை வேண்டாம்னு சொல்றோம்? எப்படி யமனை இல்ல, ஆனா அதே அர்த்தத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு, காலனை இருக்கு. காலன். ஸோ இந்த இடத்துல இருந்து கரிகாலனை நாகம் தீண்ட அப்படின்னா கரிகாலனை நாகம் இது எல்லாத்தையும் யமனை சேர்க்கும் போது, ஆனா உங்களுக்கு சேர்த்தாக்க 1 2 3 4 5 6 7 8 எழுத்துகள் இருக்கு. நமக்கு 5 தானே வேணும். அப்போ இந்த காலனை வேண்டாம்னு எடுத்துட்டோம்னாக்க பாக்கி என்ன இருக்கு? கரி நாக இம் 5. நம்ம விடைக்கு 5 தான் வேணும். இப்போ கிட்டத்தட்ட இதுவாக தான் இருக்குமோ? ஸோ இதுக்குள்ள எழுத்துக்களை மாத்தி போட்டாக்க நாகரிகம், பண்பாடு, சரியா? யமனை வேண்டாம் அப்படின்னா காலனை எடுத்து விடலாம் அதுல இருந்து. காரி, காலனை எடுத்துட்டா காரி நாகயம், அதுக்குள்ள சில எழுத்துக்களை மாத்தி போட்டாக்க பண்பாடுங்கிற நாகரிகம் வருது, சரியா? ஓகே. ஓகே, இது இந்த முதல்ல வந்தது அந்த அவர் வாஞ்சிநாதனுடைய புதிர். அது இது அடுத்தது பார்த்தசாரதியோடது. இந்த அடுத்தது பூங்கோதையோடது. இதுல நானே சொல்லிடுறேன். வலையில் எழுதினேன் கணவனை துறந்தேன். ஓகே, 6 எழுத்து. இதுல வலையில் எழுதினேன் அப்படிங்கிறது தான் கேள்வின்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 6 எழுத்து. ஸோ இதுல இந்த மாதிரி ஆம், எழுத்தை நீக்கி சேர்த்து அந்த மாதிரி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா வலையில் எழுதுவதை, வலையில்னா இது இதோ மீன் பிடிக்கிற வலை இல்லை, இது நம்ம வலைத்தளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்டர்நெட், நெட். ஸோ வலையில் எழுதுவதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம், பதிவு செய்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, பதிவிட்டேன், பதிவிட்டேன், கணவனை துறந்தேன், பதிவிட்டேன். அதுதான் பதில். அந்த பதிவிட்டேனுக்கு உங்களுக்கு குறிப்பு இங்க கொடுத்துருக்கிறது, கணவனை துறந்தேன். பதிவிட்டேன்னு 2ஆ பிரிச்சா பதி விட்டேன், கணவனை துறந்தேன். விவாகரத்து. சரியா? ஓகே. அடுத்தது பத்மா காலின்றி தடையோடு சுற்றுவது பாயா ஊரா இரண்டும் தான். இது நான் போட்ட ஒரு புதிர்ல வந்தது இது. இதுல அகைன் பாத்தீங்கன்னா எது கேள்வி அப்படின்னு பார்த்தாக்க இது. ஓகே, பாயா ஊரா இரண்டும் தான். பத்தமடைன்னு தோணுது. சரிதான், ரொம்ப சரி. எப்படி அது எப்படின்னு சொல்றேன், கேட்டா எப்படின்னு கொஞ்சம் சொல்றேன். ஸோ பத்தமடை ஏன்னா அது பாய், அது நம்ம என்ன சொல்றோம், அதை ஊரு தான் பத்தமடை, ஆனா அது பாயையும் பத்தமடை அந்த ஊர்லயும் வந்ததுனால பாயையும் பத்தமடைன்னு பேர் இருக்கிறோம் இல்லையா? ஸோ 5 எழுத்து பத்தமடை. அது எப்படி வருதுன்னு பார்த்தாக்க பத்மா காலின்றி, காலுனா இந்த இடத்துல துணை காலை எடுத்துடுறது, பத்ம
தடை, தடையோடு. பத்மா, தடை, சுட்டினாக்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்தா பத்தமடை வரும். ப இத் மா, ப இத்தா மாடை. ஓகே. ஸோ நான் பார்த்த மாதிரி எந்த வார்த்தையும் அனாவசியமாக இருக்காது. ஏதோ ஒரு வார்த்தை அதுக்கு ஏதோ ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அப்படின்னா உங்களுடைய பதில் தப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பதில சில சமயம் பதில் கிடைத்து விடும். சொன்ன மாதிரி பதில் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அது எப்படி வந்தது, அது கரெக்ட் தானா அப்படின்னு உங்களுக்கு சரிதானான்னு உங்களுக்கு வந்து அது உங்களுக்கே ஒரு ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எல்லாத்துலேயும் அது வந்து கரெக்டாக அது குறிப்போடு அது ஒத்து போச்சுனாக்கா அப்போ அந்த பதில் சரி அப்படின்னு உங்களாலே தெரிஞ்சுக்க முடியும். யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ பத்மா காலின்றி, பத்ம தடை. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது வந்து வாஞ்சிநாதன் போட்டது. இதில் வந்து இரண்டாவது பையன் கலந்து கொண்ட தீவட்டி போட்டி. இப்போ இந்த இரண்டாவதுலாம் வந்து சொல்லியிருக்கேன் முன்னாடி, ஒன்றாவது இரண்டாவது மேலே அது வந்ததுன்னா ஒரு எழுத்து, ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் வந்து போட்டிங்கிறது தான் வந்து கேள்வி. மீதியெல்லாம் அந்த பதிலை நோக்கி செல்லக்கூடிய குறிப்புகள். இரண்டாவது பையன் அப்படின்னா இது இரண்டாவது எழுத்துன்னு எடுத்துக்கலாமே. ஒரு யா இருக்கு அதில். இப்போ 5 எழுத்துல யா கிடைச்சிடுது, மீதி 4 எழுத்து. இந்த 4 எழுத்து தீவட்டி அப்படின்றதுக்கு ஒரு 4 எழுத்து வார்த்தை. அதோட யாவை சேர்த்தா போட்டிக்கு உண்டான வார்த்தை கிடைக்கும். பந்தயம். பந்தயம். மிகச்சரி. ஏன்னா யாவோட பந்தம், தீவட்டி, தீப்பந்தம், பந்தம், பந்தத்தோட யாவை சேர்த்து கலந்தால் போட்டி, பந்தயம் கிடைக்கும். சரியா? இதுதான் புதை புதிர்ன்றது. கொஞ்சம் நேரமாகும், ஆனா உங்களுக்கு அது விடை தெரிந்தவுடன் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய தரம் அதை பார்த்த உடனே ஒரு 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 சிரிப்பு வரும் உங்களுக்கு. இது வந்து ஆஹா அப்படின்னு இந்த ஆஹா மூமெண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது மாதிரி இது பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு ஒரு தோணும் உங்களுக்கு. அதுதான் இதோடைய வெற்றி. அந்த புதிரை அமைப்பவர்களுடைய வெற்றியும் அதுதான். அதாவது ரொம்ப சுலபமாகவும் சொல்லிடக்கூடாது, ரொம்ப கடினமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கடினமாக வச்சா அப்புறம் கிட்டக்கே யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அதனால இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அதை வந்து அமைகிற மாதிரி அமையணும். சரியா? இதில் வந்து அடுத்தது என்ன பார்ப்போம்னா, இதுக்கு இந்த சொன்ன மாதிரி இந்த ஆங்கிலத்தில் இன்னும் பல வருடங்களாக அது வந்துட்டு இருக்கு இல்லையா? அது வந்து கிரிப்டிக் க்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த கிரிப்டிக் க்ளூஸ் அதை வந்து அவங்க அதுக்கு அதுக்கு நிறைய அந்த வகைப்படுத்தி அதெல்லாம் இருக்கு. அந்த இவர் பார்த்தசாரதி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய வலைதளத்தில் இதை வந்து நிறைய இது ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. நான் அந்த லிங்க் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் என்னெல்லாம் வகைகள் இருக்கு அந்தந்த வகைகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இது அவரோடது தான், இது நான் எழுதலை. அவர் அவர் போட்டதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு பேசுகிறேன் அதை பற்றி, அவ்வளோதான். இந்த ஆனகிராம் அப்படின்றது ஒரு வகை. அதாவது ஜஸ்ட் அந்த வார்த்தை அப்படியே இருக்கு, விடையான வார்த்தை அந்த குறிப்பிலேயே இருக்கும், ஆனால் எழுத்துகள் மட்டும் மாறி இருக்கும். அந்த எழுத்துக்களை மட்டும் மாற்றி அது என்னதுன்னு கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? ஸோ இங்க குளறுபடி மிகும் ஆட்டம் 3 எழுத்து. இதுல பாத்தீங்கன்னா இந்த குளறுபடி அப்படிங்கிற வார்த்தை வந்து அதை சொல்லுறது, இத இத இந்த குளறுபடி பண்ணினாக்க வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுறது. ஓகே. இதுல வந்து மிகும் ஆட்டம், இந்த ரெண்டுத்துல ஒண்ணு வந்து கேள்வி, இன்னொன்னு வந்து பதில் இருக்கு. ஓகேவா? இது இந்த ஆனகிராம்ங்கிற வார்த்தையில வர்றதுனால இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுடைய ஒரு 3 எழுத்து வார்த்தை. ஆனா இந்த மிகும் அப்படிங்கிறது தான் 3 எழுத்து இருக்கு. இந்த மிகும் மாத்தி போட்டா ஒரு ஆட்டம் வரும். கும்மி. சரியா? மிகும மாத்தினா கும்மி. அதாவது இந்த ஆட்டம்ங்கிறது இது ஆட்டத்தோடைய அப்படியே அர்த்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வகையான ஆட்டமாகவும் இருக்கலாம். அது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டம்ங்கிறது ஒரு வகையான ஆட்டம்னு எடுத்துக்கலாம், கும்மி. அதே மாதிரி இந்த இடத்துல தீபாவளிக்கு வாங்குவது புடைத்து மாறுபடும். ஸோ இந்த மாறுபடும் அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா,
இந்த புடைத்து 4 எழுத்து தான் நமக்கு வேணும். இந்த புடைத்த மாத்தினாக்க தீபாவளிக்கு வாங்குவது என்னவோ அது வருமா? அது வந்து புத்துடை அப்படின்னு அதில் போட்டிருக்காரு. புடைத்து அதை மாத்தினாக்க. அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து ஒரு நூல் வாசம் கருதி மறுபதிப்பு. மறுபதிப்பு அப்படின்றது உங்களுக்கு ஒரு குறிப்பு, அதாவது இதையே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு. ஸோ 6 எழுத்து வேணும். வாசம் கருதி அதுல 6 எழுத்து இருக்கா? சேட்ல வந்து ஓகே, சரி. திருவாசகம். திருவாசகம் ஒரு நூல், இதுதான் குறிப்பு, அதுதான் வந்து கேள்வி. வாசம் கருதியுடைய மறுபதிப்பு இதை மாற்றி போட்டால் திருவாசகம். சரியா? இது ஒரு வகை. அதுலேயே இருக்கும் எழுத்துக்களை அப்படியே மாற்றினால் வரா மாதிரி. அடுத்தது வந்து ஷராட்ஸ்ன்னு சொல்றது விடையின் சொற்களுக்கு வேறு சொற்கள் உபயோகிப்பது. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 3 அப்படின்னா 2 எழுத்து சொல்லு, ஒரு 3 எழுத்து சொல்லு, அது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு விடை. தைக்க உதவும், இதுதான் நூல்கண்டு வந்து நூல்கண்டா வெரி குட், நூல்கண்டு. ஆ. ஏன்னா தைக்க உதவுவது நூல்கண்டு, ஆனா அதோடைய குறிப்பு பாத்தீங்கன்னா புத்தகம். ஏன்னா நூல், புத்தகத்தையும் நூலுன்னு சொல்ல முடியும், பார்த்து கண்டு சொல்ல முடியும் இல்லையா? அதனால இதுக்குடைய குறிப்பு வந்து புத்தகம் பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இது வந்து அரசன் கோல் ராமர் வில், 5 எழுத்து. கோதண்டம். கோதண்டம். சரி. கோதண்டம். சரியானது, கோதண்டம். அதாவது அரசன் கோ, கோல் வந்து தண்டம், கோதண்டம். இது அடுத்தது வந்து இதே மாதிரி புத்திசாலிக்கு வெட்டக்கூடிய நிலவு. யாராவது முயற்சி பண்றீங்களா? வெட்டக்கூடிய நிலவு. அம்புலியா? இல்ல, புத்திசாலி அப்படிங்கிறது தான் கேள்வின்னு வச்சுக்கலாமே. புத்திசாலின்றது கேள்வி, இந்த வெட்டக்கூடிய நிலவு தான் அதோடைய குறிப்பு. ஸோ 2 பாதியா பிரிச்சு வெட்டக்கூடிய, பிறைநிலா, பிறைநிலா. இல்ல 4 மூன்றாம் எழுத்து பாப்பா. தான். இப்போ பதில் 4 எழுத்து பிறைநிலா. தான். இல்ல இல்ல, அறிவாளி. அறிவாளி அறிவாளி போட்டிருக்காரு. சரி, வாளினா ஏன் நிலவு? அறிவாள். வாளுக்கும் நிலவுக்கும் சம்பந்தம் இல்லையே. வெட்டக்கூடிய நிலவு. கூர்மதி. கூர்மதி. ஓ, ஆம், புத்திசாலி. அது கொஞ்சம் வழக்கில் இல்லாத வார்த்தையா இருக்கலாம், புத்திசாலிக்கு கூர்மதின்றது. பட் அது நிலவு மதி, வெட்டக்கூடிய கூர்மையானதுனால கூர்மதி. ஓகே. அடுத்த வகை வந்து சிலையடை. இது நமக்கு நிறையவே தமிழ்ல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நம்ம காளமேக புலவர் தொடங்கி நம்ம சிலையடையில நம்ம விளையாடுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். விளக்கில் இருக்கும் உண்மையை மாற்றிச் சொல். ஓகே, 2 உண்மையை மாற்றிச் சொல் அப்படிங்கிறது தான் திரி. கேள்வி. திரி. திரி. சரியா? இது 2 அர்த்தங்கள் இருக்கு திரிக்கு, அதனால விளக்கில் இருக்கும். அடுத்தது இது நமக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம ஒரு பாட்டெல்லாம் கூட இருக்கு, கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாட்டெல்லாம் கூட இருக்கு. அது சொன்னோட தெரிஞ்சிச்சு. அவரை. அத்தி. அவரையா? அத்தின்னு நினைச்சேன். அந்த ஆளை இல்லையா? அந்த ஆள் அவரை, அவர். correct. சமைக்க ஒரு காய் அவரை, அந்த ஆளையும் அவரை. அடுத்தது வியாபாரம் செய்யும் இடம். சந்தை. இதுதான் வந்து கேள்வி. சொன்ன சந்தை சந்தை. 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 சந்தை சிறிய தெருவை, சிறிய தெரு சந்து, சிறிய சந்தை. தெருவை சந்தை. சந்தை. வா சந்தை. வா வா. இப்போ அடுத்த வகை வந்து ஹிடன் வேர்ட்ஸ்னு, அதாவது விடை நீங்க எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. எழுத்தை எடுத்து ஒட்டி வெட்டி சேர்த்து அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டியிருக்காது. எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கும். அடுத்து பாவை. 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 ஆமா. அப்பா வைதாலும் ஒளிந்திருக்கும், இதுக்குள் ஒளிந்திருக்கும் 2 எழுத்து நெக்ஸ்ட் பாவை. கர்வம். நன்மை என்று பொருள் உள்ளது. கர்வம்.
கர்வம். அடுத்து சரி. வரட்டும். கர்வம். கலிங்கர் வம்சத்தில் தலைக்கணம். சரியா? சம்பா. பொருளை ஈட்டு அப்படிங்கிற சம்பாதி சம்பாதி. 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 வா So, வா இந்த வா. மறைத்துள்ள அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள இருக்கு, மறைந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு குறிப்பு. பொருளை ஈட்டுங்கிறது தான் கேள்வி. பதில் இதுல இருக்கு, சம்பாதி. சரியா? வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ நம்ம அந்த முதல்ல பார்த்தோமே தம்பி, அங்க போகலாம். இப்போ நீங்க எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. தம்மில் பாதி முதலில் பிடித்தது இளையவன். இது ஏன் தம்பி அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? தம்மில் பாதி தம் ஆ, தம்மில் பிடித்தது பாதி தம் பி. பிடித்தது முதலில் பிடித்ததுல பீல இருக்கிற பி நீங்க முதலில் தமிழ்ல தம் முதலில் அந்த தம்முல இருக்கிற பாதி தம்மு முதலில் பிடித்தது பி வந்து முதல்ல இருக்கிறது. அந்த தம்மை தம்பி. பேஞ்சு மிகச்சரி. தம்பி. ஆ, அது இளையவன். எல்லாத்துக்கும் பதில் அதுக்கு தம்பி. அது நான் முதலே சொல்லிட்டேன். எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது. அதான் தம்மில் பாதி தம், ஓகே. முதலில் பிடித்தது, பிடித்ததுடைய முதல் எழுத்து ரெண்டும் சேர்ந்தா தம்பி. So, அடுத்தது உடன் பிறப்பு நித்தம் பிதற்றுவது கண்கூடு. இது நித்தம் பிதற்றுவது. தம்பி. அந்த தம்பி வந்துருச்சுங்க. நித்தம் பிதற்றுவது தம்பி. தம்பி இங்க வந்து கண்கூடு அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து இதுலயே நேரா அப்படியே இருக்கு. நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம், மாற்றுகிட்டு எதுவும் பண்ண வேண்டாம், இங்கேயே இருக்கு. பரவன் தம்பி, அது ஓகே. ராமனுக்கு பரதன் பாதி சீதனம் பாதி பிணி. பாதி இதுவும் அது சீதனம், மாதிரி தான் இல்லையா? ராமனுக்கு பரதன் தம்பி, ஆதி சீதனம். சீதனம்ல தம்மு, இதுல தம்ம பாதி தம் பிணியில பிணியில பி. பிணி. ஓகே. பித்தம் முக்கால்வாசி சுழற்றி மூத்தவனுக்கு நான். பித்தம் முக்கால்வாசி சுழற்றி மூத்தவனுக்கு நான். தம்பி தம் தம் இருக்கு. தம்பி தான் வருது. தம்பிதான் அது. எப்படி தம்பி வருது? பித்தம்ல தம் எக்ஸாம் பித்தம் சுற்றுறது. பித்தம் சுற்றினா பித்தத்தை முக்காவாசி சுழற்றி முக்கால்வாசின்னு போட்டிருக்கு இல்லையா? 4ல முக்கால் எவ்வளோ? 3 தானே? பித்தம் பித்தத்தை சுழற்றி போட்டா தம்பி. முக்கால் இப்ப எடுத்துடலாம். 4ல 3 பி த இம் 3 எடுத்து சுழற்றினா தம்பி. மூத்தவனுக்கு நான், அது வெறும் மூத்தவனுக்கு நான் அது தங்கையாவும் இருக்க முடியும். பட் இந்த இடத்துல இது வந்து நமக்கு என்னதுன்னு சொல்றது இல்லையா? சூப்பர் சூப்பர். ஒரே பதிலுக்கு 4 கேள்வி. இது என்னது? இதெல்லாம் தமிழ் தப்பு. வச்சுக்கோடா. ரேவதி ராமச்சந்திரன் பேசி. சரியா? இருங்க. வச்சுக்கோ, என்ன பேர்? ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப நம்ம விளையாடலாம் இப்போ. ஸோ உங்களுக்கு இது வந்து அந்த பூங்கோதைன்றவங்க போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. அதாவது இது இப்போ இது இவங்க இதை நான் சால்வ் பண்ணி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். பட் இது என் மனசில் இன்னும் நினைவில் இன்னும் அப்படியே இருந்தது. முதல்ல அப்படியே போட்டுட்டேன். ஸோ இது பாருங்க, இது என்னதுன்னு. 5 எழுத்து விடை. இதில் நான் சொன்ன மாதிரி எது கேள்வி எது வந்து குறிப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முதல் வேலை. அதுக்கப்புறம் அந்த குறிப்புகளை வச்சு பண்ணணும். முதலில் வில்லன். முதலில் வில்லன்னா வியா இருக்கும். நல்லவன். ராமன் 5 எழுத்து. வி. வில்லன். முதலில் வில்லன். வீல ஆரம்பிக்குது. அது கரெக்டா சொல்லிட்டீங்க. முதலில் வில்லன். வில்லனுடைய முதலில் முதலில் வி. 4 எழுத்து. வின்னு. நல்லவனா? இல்ல வி. வீல வீல ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறது. எல்லாமே ஒரு விநாயகனா? விநாயகன். 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 ஓகே. இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு கேட்டாதான் கண்டுபிடிக்க முடியும். முதலில் வில்லன், அப்புறம் நேர் எதிர். வில்லனுக்கு நேர் எதிர் நாயகன் தானே? விநாயகன். விநாயகன். வா வா. ஓ வா வா. ஒரு கூட்டணி அமைச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் போல இருக்குது. ஆமா. சொல்லியிருந்தா நான் அறிவை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். மூளையை வீட்டுல வச்சுட்டு
அடுத்தது அடுத்தது முதல் முதல் சாரருக்கு உதவித்தொகை கிடைப்பது முதல் சா முதல் சா சா ஆ, ஓகே உதவித்தொகை கிடைப்பது எளிது சாதாரண சாதாரண சாதாரணம் சாதாரணம் எப்படி 5 எழுத்து எழுதுறது? விடை 5 எழுத்து இல்லையா? முதல் சாரண் சாதாரணமா சாவண்ண ஆரம்பம் எளிது அப்படிங்கறதோடைய அதுதான் கேள்வி. எளிதுங்கிறதாங்க சாதாரண எளிது, சாதாரண சாமானியன் சாமானியம் சாமானியன் என்ன? மானியம். மானியம் மானியம். உதவித்தொகை மானியம். மானியம். Okay. சாமானியம் அது கொஞ்சம் மானியம் உதவித்தொகை மானியம் சா உதவித்தொகை கிடைப்பது எளிது. சாமானியம். அடுத்தது Okay. இதன் வருகை ஆபத்து தலையை விட்டு பறந்து 2 எழுத்து. ஓகே, தலையை விட்டு பறந்து வரு வரு வருவில் ஆதி 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 சிகை சிகை தலை முடி முடி இதன் வருகையில் ஆபத்து இன்னும் ஒரு சின்ன குறிப்பு தரேன். தலையை ஆதி சரி, நீங்க விடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது எதனாலன்னு சொல்லணும். எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஆமா. அறந்து விடுறதுனால தலையை விட்டு பறந்து சரி, அப்போ ஆபத்துன்னு ஏன் வருது? ஆபத்து இதன் வருகை அப்படின்னா எது வரும்போது? எது வரும்போது ஆபத்து யமன் பசி பசி. கத்திரி பசி சொல்லுங்க, எப்படின்னு சொல்லுங்க. பசி பத்தம் பறந்து விடும் பசி பத்தம் வந்தா பறந்து விடும். பத்தம் பறந்து விடும் பத்து எப்படி வந்தது? பசி வந்து- பத்து பத்து எப்படி வந்தது? ஆபத்து தானே இருக்கு, பத்து எப்படி வந்தது? ஆபத்து ஆ வந்து தலை ஆ அந்த முதல் ஆ, வரும் ஆபத்து தலையை விட்டா. தலையை விட்டு அப்போனா போகும். ஆபத்து ஆவை தலையைனா ஆ முதல் எழுத்து ஆ இல்லையா? அதுல 10. ஆபத்து தலையை விட்டா 10 தானே. சோ அந்த 10 தலைங்கிறது வருகையில் முதல் எழுத்து. வரும்போது 10 பறந்து போகும். பசி வந்தால் தலைங்கிறது பசி. முதல் எழுத்துன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம இல்ல தலைங்கிறது ஆ. முதல் எழுத்துன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா, அது அகைன் எப்பவுமே அப்படின்னு இல்ல. இது வந்து ஒரே ஒரு ரூல் வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது, ரைட்? இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு. ஏன்னா நீ இப்ப இப்ப ஆவி தலை விட்டு பொருந்தாது இல்லையா? இதோடையும் பொருந்தாம இருக்கும் ஆவினாக்க. பறந்து ஆமா. விடுங்கிறது சரி, பட் ஏன் அது ஆபத்து, ஏன் வருகை, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் இல்லை ஆவின்னு சொன்னாக்க. ஸோ நீங்க உங்களுக்கு கிடைக்கிற பதில் எல்லாத்தோடையும் பொருந்தணும். பொருந்தணும். பொருந்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும், இதுதான், வேற இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடும். அந்த அளவு உங்களுக்கு நிச்சயமா வந்துடும் உங்களுக்கு. Fine, fine, fine. இத போட்ட பிறகு முடி தலையை விட்டு பறந்துரும் எனக்கு வந்து இது நான் என்னுடைய புதிரில் நான் போட்டது இது. இதோடைய ஆம், ஏன் இது போட்டேன்னா, நான் சிறு வயதுல தூர்தர்ஷன்ல நம்ம வாவேசு அவர்கள் சொல் என்ன சொல் அப்படின்னு ஒரு வினாடி வினா நடத்துவார். அப்போ வந்து ஒரு முறை இந்த மாதிரி புதை புதிர்கள், அப்போ அதுக்கு பேர் அப்படிலாம் வைக்கல, இந்த மாதிரி புதை புதிர்கள் வச்சு ஒரு குறுக்கெழுத்து போட்டி ஒன்று வச்சார். அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எனக்கு இருக்கலாம் கண்டிப்பா. அதுல வந்து இதே மாதிரி 2 எழுத்து இதே பதில் தான். ஆனா அவர் கேட்ட குறிப்பு வந்து 2 ஐந்துகளை பறக்க வைக்கும் உணர்ச்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுல Wow. பத்தும் பறந்து போகும். பத்து. பசி வந்திட பத்தும் பறந்து அது வந்து 2 ஐந்துகளை பறக்க வைக்கும் உணர்ச்சின்னு அதுல கேட்டார் அந்த வினாடி வினா நிகழ்ச்சியில. Fantastic. அதை ஞாபகம் வச்சுட்டு தான் அந்த ஞாபகமா தான் இதை நான் போட்டேன். அடுத்தது இது வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் போட்டது. எடைக்குட்டி காண்கிறேன். 4 எழுத்து சொல்லுது. கண்ணாடி கண்ணாடியா கண்ணாடி. எப்படி கண்ணாடி? சரியா? கண்ணே உன்னிடம் என்னை காண்கிறேன் பாக்குறோம். உன்னிடம் என்னை உன்னிடம் என்னை காண்கிறேன், அது கண்ணாடி. அது வந்து கேள்வி. அது செல்ல மகனை கடைக்குட்டி எப்படி அதுக்கு உதவுகிறது? கண்ணே கண்ணே கண்ணா செல்லம்மணி கண்ணா. கண்ணே கண் கண்ணா கண்ணாடி. செல்ல மகனே கண்ணா கடைக்குட்டியில டி
டீ. கடைனாக்கா கடைசி இல்லையா, குட்டியில கடை டீ. கடைக்குட்டியில டீ. எண்ணு இருக்கு கண்ணாடி அண்ணா செல்லமானே கண்ணா கண்ணா. செலமகனே கண்ணான்னு கூப்பிடும். அண்ணா, கடைக்குட்டியில டீ. டீ. உன்னிடம் என்னை காண்கிறேன் குட்டியில் கடை கண்ணாடி. ஃபேண்டாஸ்டிக். கண்ணாடி சூப்பர். சூப்பர் சூப்பர். உருப்பெருதில் தலைவிக்கு நதி. வாகனம் உருப்பெருதில் சரியா? தலைவிக்கு ஒரு நதி போகுது. இதுவும் வாஞ்சிநாதனுடைய குறிப்பு. என்னையா சொல்ல தலைவிக்கு இது நதி. பெருசு. சரி, நான் இதை பிரிச்சு சொல்லிடுறேன். சரியா? நம்ம கேள்வி வாகனம் பெரிதில்லை, உரு பெரிது இல்லாத ஒரு வாகனம், அதுதான் கேள்வி. அதற்கான குறிப்பு காற்று தலைப்பிக்க ஒரு நதியில் புகுந்தது அப்படின்றது ஒரு குறிப்புகள். தலை தலை காற்றோட தலை காவை எடுத்துட வேண்டியது இற்று. காற்று தலைப்பிக்க கா போயிடும். அப்போ இற்று இருக்கு. 5 எழுத்துல இற்று இருக்கு. ஒரு நதி பெரிதில்லாத வாகனம் இற்று இற்று. என்ன சொல்லுவாங்க, நம்ம சென்னையில நிறைய இந்த மினி பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, சிற்றுந்து சிற்றுந்து வாகனம் ஒரு சிற்றுந்து. சிற்றுந்து சிற்றுந்து ஒரு நதியில் புகுந்தது. சிந்துக்குள்ள பூந்துருச்சு இது. சிந்து நதியா? சிந்து நதி. சிந்து நதி. இது நீங்க சொன்ன மாதிரி காற்று பதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், அதுல அவருடைய இன்டெலிஜென்ஸஸ்க்கு அது ஒரு சிரிப்பு எல்லாம். சவால் இன்டெலிஜென்ஸ் ஒரு வாவ் ஃபேக்டர். இன்னைக்கு தூக்கம் வந்த மாதிரிதான். இது சாய் என்கிட்ட ஒரு கேட்டிருந்தாரு, இந்த வார்த்தைக்கு எனக்கு ஒரு க்ளூ போட்டு கொடுக்குறியான்னுட்டு. முதலை விட்ட ஏக்கம் தலை. முதலை விட்ட ஏக்கம்ல ஏ எடுத்துட வேண்டியது. இக்கம். இல்ல, தொடக்கம். 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 ஆஹா. முதலை. ஆனா இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் முதலை பண்ற விட்ட மாதிரி. ஏக்கம்னா முதலைனா அது முதல்ல சொல்றோமா, முதலைய சொல்றோமா? ஏக்கம் முதலை விட்ட ஏக்கம். ஏ இதுக்கு முன்னால முன்னால் கொண்டாந்து போட்டோம். ஓகே. மீண்ட முதல். அதிலிருந்து மீளுவது முதலுங்கிற ஒரு வார்த்தை. தொடக்கம். தொடல். மீண்ட முதல். முதல்ல இருந்து தொடக்கம்ங்கிற மாதிரி. குட். சரி, இது இன்னைக்கு நேரம் இருக்கா இல்லையான்றது இது உங்களுக்கு வீட்டு பாடம். தேங்க்யூ. இல்ல, இதுல 1-2 போடுங்களேன். இன்னொரு 5 மினிட்ஸ் பண்ணலாமே. இன்னொரு இப்ப 7:18 இருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் வேணா பண்ணலாம். இன்னொரு 1 or 2 க்ளூஸ் கொடுங்களேன். நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து 1-2 போடலாம், மீதி அவங்க வீட்டுல தனியா வீட்டுல போய் போட்டுக்கலாம். கரெக்ட். ஓகே, நான் ஒரு நிமிஷம் இது வேற ஸ்கிரீன். லிங்க் எப்படி காப்பி பண்ணிக்கிறது? சாட்ல போடுறீங்களா? நான் போடுறேன். இல்ல, நம்ம இப்போ போடுறது இப்ப நம்ம சேர்ந்து போடலாம். அதுக்கப்புறம் நான் முடியும் போது நான் இதை நான் போடுறேன். இல்ல, இதெல்லாம் இப்பயே போட்டுறேன். நான் ஒரு இதுலயும் போட்டுறேன். புதிர் மையம் கிராஸ்வேர்டு தானே நம்ம இதுலயே இருக்குமே. குவியம் மேகசைன்லயே. அது இதுல அதுல வெளி வரல இன்னும். இது இல்லையா? அதுல ஆன்சர் எல்லாம் படிச்சிட போறாங்க. இல்ல, இதுல வெளி வராத புதிர். சரியா? தெரியுதா ஸ்கிரீன்ல இப்போ? தெரியுது. ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்த்துடலாம். நம்ம எங்க நிறுத்துறோமோ, இது கசடர முடிக்காமல் பாகீரதி பாதி கலைய சுசீலாவுக்கு ஜானகி. இரண்டு அப்புறம் 3 2 வார்த்தை. அதுக்கப்புறமா கசடர முடிக்காமல் பாகீரதி பாதி கலைய சுசிலாவுக்கு ஜானகி. சுசீலாவுக்கு ஜானகி அப்படிங்கறது தான் கேள்வி. அப்படி வச்சுக்கலாம். அதை சொல்லிடுறேன் இப்பவே. சுசீலாவுக்கு ஜானகி 2, 3. இளையராஜா போட்டி. கசடர் சுசிலாவுக்கு ஜானகி போட்டி. ஒரு 2 எழுத்து சொல், ஒரு 3 எழுத்து சொல். அதுதான் பதில். 2 எழுத்து சொல், ஒரு 3 எழுத்து சொல்.
பாகீரதியில் கசடர இங்க குறிப்பு இங்க இருக்கு, குறிப்பு எடுத்துப்போமே. கசடர முடிக்காமல் அப்படின்னா ராவை எடுத்துடலாம். ஆமா. காசடா மட்டும் இருக்கு. பாகீரத பாதி பாதி பாகியா ரதியா. ஸோ பாகீரதியில ஏதாவது ரெண்டு, அதுதான் அது பாதி என்னது நமக்கு எடுத்து தெரியும். பாதி எடுத்துடணும். பாதி எடுத்துடலாம். எடுத்துட்டா ரதியா. பாரதி பாரதி கசட கசடா அது இருக்கு, ரதி. 3 எழுத்து. சரியா? இங்க ரதி கசடா ரதி. பாரதி இல்ல போடவா, ஆன்சை போடவா? கசட கசட ரதி. கசட காசா எங்க வருதுன்னு நான் சொல்லிடுறேன். கச கலையா இங்க வருது. காசாடா அங்க வருது. சக பாடகி சக பாடகி. சக பாடகி. சக பாடகி சக பாடகி இல்ல கரெக்ட். சக பாடகி. ஹிந்து உங்களுக்கு வந்து இந்த குறுக்கு எழுத்துல ஒரு சௌகரியம் என்னன்னா, ஒரு இந்த மாதிரி இப்ப இந்த இல்ல உங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு இல்லை இல்லையா? இதுல வந்து உங்களுக்கு 1-2 எழுத்து வந்துடும். ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளூ உங்களுக்கு. So இது வேணா பார்க்கலாமா? இது பார்க்கலாமா? ஆசிரியர் நீர் பருகி திரும்ப திரும்ப பருகி நீர் பருகி நீர் திரும்பங்கிறப்போ பருகிய திருப்பி போடணும். ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. பருகிய திருப்பி போட்டு கௌரவ ஆசிரியர் நிருபர் கௌரவ ஆசிரியர் நீர் பருகி திரும்ப பருகி திரும்ப நீங்க கொஞ்சம் மகாபாரதம் யோசிச்சு பாத்துக்கோங்க. நிருபதன் தம்பி கௌரவ ஆசிரியர், கௌரவத்தினுடைய ஆசிரியர், கௌரவரோட ஆசிரியர், கௌரவங்களோட ஆசிரியர் இருக்கு பாத்தீங்களா? கிருபாச்சாரியர். கிருபாச்சாரியார் தான், கிருபர் அவருக்கு பேரு. கரெக்ட். கிருபாச்சாரியார் கிருபர். சூப்பர். இதெல்லாம் கொஞ்சம் கோனார் நோட்ஸ் போடணும் போல இருக்கு. இத பார்த்த பிறகு ஹிந்து கிராஸ்வேர்டு ட்ரை பண்ணலாம்னு தோணுது. இது வந்து வீழ்ச்சியா சென்னை ஆட்டோ பயணம் குலுக்கி வீழ்ச்சியா. 3 எழுத்து. வீழ்ச்சியா அப்படிங்கிறது தான் இதுல கேள்வி பாரு. மீதி வந்து குறிப்பு. ஒரு வேர்ட் கிடைச்சிருக்கு, சா இருக்கு. வீழ்ச்சியா வீழ்ச்சியா 3 எழுத்து வார்த்தை. சரி. அதை எப்படி கேட்போம்? வீழ்ச்சியான்னு கேள்வியா கேக்குறோம் இல்லையா? சரிவா ஆனா அது எப்படி நான் போடுறேன், ஆனா அது வந்து எப்படி குறிப்போட அது ஏன் ஒத்து போகுதுன்னு சொல்லணும். சரி. சென்னை ஆட்டோ பயணம் குலுக்கி வீழ்ச்சியா. ஆட்டோ பயணம் குலுங்குவது. சென்னை ஆட்டோ சவாரி சவாரி ஆட்டோ சவாரி குலுங்கினால் சரிவா. குலுக்கி போட்டு சவாரி குலுங்கினால் சரிவா. குலுக்கி போட்டு சரிவா. ரொம்ப குலுக்கி போடுது நம்மள. குலுக்கி போட்டு வெரி குட். சூப்பர். வா. தமிழ்ல வந்து இது பிரமாதமா இருக்கு பாஸ். அது இங்கிலீஷ்ல அது மாதிரி பார்த்திருக்கோம், தமிழ்ல இதுதான் முதல் முறையில. டாக்டர் வாஞ்சிநாதனுக்கு தான் நன்றி சொல்லணும். முழுமையான குரலில் யார் தலையை வார வகுடு நடுவில் வார நடுவில் வைக்க வகுடு வால் இருக்கே. தலையை வகுடுதான் சொன்னேன். வகுடு இல்ல வால் முழுமையான குரலில். க்ளூ வந்து வார நடுவில் புதன். முழுமையான குரலில். முழுமையான குரல் அதுதான் கேள்வின்னு வச்சுக்கலாமே. முழுமையான குரலில். முழுமையான குரல். வாக்கு வாக்கு. இந்த க்ளூ எல்லாம் பாருங்க. தலை வார் யார் தலையை, நம்ம தலை முதல் அப்படின்னா நடுவில் வைக்க வந்து இக்கு எடுத்துக்கோம். நடுவில் வைக்க இக்கு. யாருடைய தலை? எடுத்துக்கலாம். நடுவில் வைக்க நடுவில்
வாரத்துக்கு நடுவில் யா வச்சா என்ன? வார புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி யா. திங்கள் செவ்வாய் புதன் 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 இல்ல இல்ல வாயார வார வாயார வாரன்ற எழுத்து ரெண்டு எடுத்துக்கோங்களேன். அதுக்கு வாயார 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 வா யாரும் வச்சு சொல்லிட்டா கரெக்டா வாயார 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 வாயார. வாயார வாழ்த்துதலா ஆமா இல்லையே வாயார வாழ்த்துதலா முழுமையான குரல் வாயார. வாயார வாயார வா. ம். முதல்ல வாயாரன்னா என்னன்னு தெரியணும். வாயார வாழ்த்துக்கள். ஏன்னா தலையை வார அதெல்லாம் வந்து ஒரு குழப்பறதுக்காக. ஏன்னா அது எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்லையா? தலையை வாருதல். முடிய பிஞ்சிரும். சரி சார், நீங்க எப்போ நிறுத்தலாம்னு சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்ணானா பண்றேன். இன்னும் இருக்கு 5 இந்த நிமிஷம் தான் இந்த இருக்கு. ஒரு லாஸ்ட் குழுவோட நிறுத்திடலாம் இதோட. எது எது பண்ணலாம்? இது பண்ணலாமா? பாரு பாயாசம் பாயாசம் இல்லாமல் இடையில்லாமல் கொடுக்க பலப்பட திரவம் பாதரசம் 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 பாதரசம். எப்படி வந்தது? அது பாயாசம்க்கு நடுவுல பளபள திரவம். பலபல திரவம். பாதரசம். பலபல திரவம் பாயாசம் ஆக்சுவலி பலப்பட அந்த திரவம் பா சரி. அந்த ரேக்லூ இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் ஈஸியர். இல்ல, பாயாசம் அது வெறும் பாதரசம் இடையில்லாமல் பாயா இடை பாயாசம் அதுக்கு நடுவுல நடுவுல இடை இல்லாமல் இருக்கறனால பாதரசம். சரி, எது இடை? இதுல இடை எது வந்து இடை? இடை இல்ல. பாதரசம் அதனால ஏன் இல்லாம இப்ப ஏ இல்லைன்னா பாசம் தானே வரும். அதான் ஏன் இல்லாம பலபல திரவம் கொடுக்க ஏன் ஏன் இடை? ஏ வந்து ஏன் இடை? ஹரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இடை இடை இடையினம் நான் இடையினம்ல நான் எரள எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். வளல வளல இடையினமா இல்ல, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். பாயசம் இடை இல்லாமல் அப்படின்னா, ஓகே, எடுத்துடுறோம். இடை பாசம் இருக்கு. பாசம் இடை கொடுக்க இல்லாமல்னா ரெண்டுமே இல்ல, இடை இல்ல. ரெண்டுமே இல்ல, பாம் தான் இருக்கு. கொடுக்க அப்படின்னா தர. தர கொடுக்கன்னா தர. பாதரசம் பாதரசம். பாதரசம். ஓகே ஓகே. இடை இல்லாமல் So, அது வந்து சில சமயம் இடை எழுத்து இடையினம் எழுத்து அதையும் மீன் பண்ணலாம். இடையினா நடுவுல இருக்கிறதுன்னு சொல்லலாம். இடை இல்லாமல் கொடுக்க எரள வளல யா இல்லாமல் கொடுக்க இதுக்கு அந்த ஆன்சரை கொடுத்துட்டு கேள்வி எப்படி எப்படி பொருத்தி காட்டுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் போல இருக்கு. பரவாயில்ல, நிறைய நல்லா இருந்தது. இதோட க்ளூஸ் நிறுத்திங்களா ஹரி? இந்த டைம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. நல்ல முயற்சி, உங்களுக்கு அனைவருக்கும் பாராட்டுகள். ஆமா, அருமையா இருந்தது சார் நிகழ்ச்சி. சூப்பர் பாஸ். இனிமே நமக்கு வந்து இது ஹிந்து கிராஸ்வேர்டு போடணுங்கிற ஆசை வர வச்சுட்டீங்க. இத முதல்ல தமிழ் ஒழுங்கா போட்டுட்டு இங்கிலீஷ்க்கு ஸ்கிரீன் எடுத்திருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் தமிழ் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அதோட குட். ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமாக இருந்தது இன்றைக்கு நிகழ்ச்சி. அதாவது ஒரு புது லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க எங்களை. எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம் என்ன இருக்குன்னு சரியாக புரியாமல் அப்படியே ஒரு புதிருக்குள்ளே புதையாத புரியுதுங்கிறது சரியாக தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு புதிருக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. ஐ ஷுட் தேங்க் 2 வகையில் நான் ஹரிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை முதல்லயே சொல்ல விட்டுட்டேன் நான். அது என்னென்னா, நம்ம குவிகம் இல்லை குறுக்கெழுத்து போட்டி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. இப்போ வர வர கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே அதை அட்டன் பண்ணுறாங்க. எப்போ குவிகம் ரிலீஸ் ஆனால் ஒரு 10 நிமிடத்தில் எனக்கு வந்து ஒரு 10 12 பேர் உடனே எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அது அதனுடைய பாப்புலாரிட்டிக்கு முக்கியமான காரணம் நம்ம சாய் கோவிந்தன் அண்ட் ஹரி, அவங்க 2 பேருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். அதுக்கு ஒரு இந்த ₹100 இன்சென்டிவை பற்றி யாருமே கவலைப்படல. சில பேர் அதை போட்டுட்டு திருப்பி நான் அவங்க அனுப்புங்க உங்கள் ஜிபே நம்பர் அனுப்புங்கன்னு கேட்டால் கூட அவங்க நிறைய பேர் அனுப்புறதில்ல. அது கம்பெனிக்கு லாபமாக தான் இருக்குது. அது அதனால் தப்பு இல்லை. ஆனால் சில பேருக்கு கரெக்டாக அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிட்ருக்கோம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி புதுசாக ஒரு சொல் வகைன்னு ஒன்று கூட நம்ம சாய் கோவிந்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸும் ப்ளஸ் நல்ல டெக் பீப்புளும் கொஞ்சம் தேவைப்படுது. ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த வாவ் ஃபேக்டர், அது ஆஹா இவ்வளோ பிரபாவமாக இருக்குது. ஆன்சரை கண்டுபிடிச்ச அப்புறம் அது தெரியுது பாருங்கள், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் டு ஹரி. நிறைய வாங்க, இந்த மாதிரி ஒரு குவிகத்துக்கு அனுப்புங்க, இந்த மாதிரி லிங்க்ஸ் அனுப்புங்க. இப்போ இன்றைக்கி கொடுத்த அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை அனுப்புங்க, நம்ம குவிகத்துலேயும் போடலாம், ஆன்சரை தனியாக போடலாம் நம்ம. அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்த வாரம் ப்ரோக்ராம் என்னங்கிறத பற்றி சொல்லிவிட்டு நம்ம நேராக ஒளிச்சித்திரத்துக்கு செல்லலாம். அடுத்த வாரம் நம்ம அந்த சாகித்ய அகாடமி வரிசையில் ஒன்று விட்டு போச்சு ஆக்சுவலாக. போன தடவை பண்ணது விஷ்ணுபுரம். அது சில பேர் அது சாகித்ய அகாடமின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. விஷ்ணுபுரம் வந்து இட்ஸ் நாட் அ சாகித்ய அகாடமி, பரிசு வாங்கின புத்தகம் இல்லை. அது ஜெயமோகனுக்கும் சாகித்ய அகாடமிக்கும் ஏதோ ஒரு தூரத்து இடி முழக்கம் அது. அதனால என்னன்னு தெரியல, அவருக்கு கிடைக்கல. அவரும் அதை வேண்டான்னு சொன்ன மாதிரியும் ஒரு இது இருக்குது. ஆனால் அதனால் அது விஷ்ணுபுரத்தை பற்றி ஒரு தனி இது. அதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா, அவர் அன்றைக்கி பேசின ராஜகோபால் ரொம்ப அருமையாக பேசினார்னு சொல்லி சிவசங்கரி மேடம் அதை கேட்டுட்டு அவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பரை கேட்டு வாங்கி அவரை பாராட்டியிருக்காங்க. ஸோ அது நம்ம குவிகத்துக்கும் அந்த விஷ்ணுபுரம் புத்தகத்திற்கும் அதை சொன்ன ஜாராவுக்கும் அது மிக பெருமையாக இருக்குது. ஸோ அந்த சாகித்ய அகாடமி நம்ம விட்டு போனதுனால அந்த சீரீஸில் காலாபாணிங்கிற புத்தகத்தை பற்றி சொல்வதற்காக நம்ம தென்காசி கணேசன் வராரு. தென்காசி கணேசன் நேதைக்கு தான் ஒரு 4 புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பாராட்டு விழாலாம் நடத்தி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொரு மகிழ்ச்சியான நிலையம் இன்றைக்கு காலையில் நம்ம மகாத்மா காந்தி நூலகமும் திறந்து வைத்திருப்ப நடந்திருக்கோம், திருப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் புது கட்டடத்தில். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம விவரங்கள் தெரிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் நண்பர்களே, இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.